குரு காசு. ஆனா அந்த காசை, அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை, அந்த வளத்தை அனுபவிக்கணும்ல. அந்த அனுபவிக்கிறதுக்கான ஆடம்பரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன். ஓகேங்களா? வீட்டுல என்ன கெட்டது நடந்தாலும் குழந்தை பிறந்த நேரம்னு சொல்றது. ஆமா, அது சொல்றது உண்டு. ஆமா, வீட்டுல அதாவது அவங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னாலோ இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கலனாலோ குழந்தை ஜாதகத்தை பாக்குறது. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு வழிபாடு முறையை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவருக்கு அது பிடித்தமான விஷயம், அவருக்கு அது ஆத்மாவோட ஒன்றிய விஷயம், அவர் ரொம்ப பிடிச்சு ரொம்ப மனம் ஒன்றி அதை செய்யறாரு. அவர்கிட்ட போய் நீங்க பைத்தியக்காரன், நீங்க எல்லாம் முட்டாளு, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா அது அவருடைய மனதை காயப்படுத்தும். குழந்தைக்கு செய்யக்கூடிய தவறு, தெய்வத்துக்கு செய்யக்கூடிய நிந்தனை, சமயத்துக்கு செய்யக்கூடிய நிந்தனை, பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய நிந்தனை, குருவுக்கு செய்யக்கூடிய நிந்தனை, பணத்துக்கு செய்யக்கூடிய, பொருளாதாரத்துக்கு செய்யக்கூடிய நிந்தனை, இது அனைத்தும் குரு கர்மாவை அந்த வம்சத்துக்கு ஏற்படுத்தும். யாரெல்லாம் இந்த மிருகசீரிஷா ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ, யாரெல்லாம் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்களோ, யாரெல்லாம் மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்களோ, யாரெல்லாம் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்களோ, அவங்களுக்கு ஆக சிறந்த மிகப்பெரிய பரிகாரம் என்ன தெரியுங்களா? குழந்தைய பார்க்க, மற்றவர்களுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் அதை சாதகமா பயன்படுத்தி அந்த குழந்தைய நல்லா கேர் டேக் பண்றதுதான். ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நல்லது நடந்தா நாம செய்தோன்னு மனசு ஏத்துக்கிறதும், கெட்டது நடந்தா நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்களோ தெரியல, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நம்ம புலம்புறதும் வாடிக்கையான ஒரு விஷயம் தாங்க. இது சரிதானா? இது குறித்த விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. இதற்காகவே நம்முடைய அரங்கத்துல இணைந்திருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள். சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாவே நல்லது நடந்தா நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், என்னாலதான் இந்த நல்லது நடந்தது, இந்த குடும்பமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு தான் அப்படின்னு சொல்றவங்களை பாக்குறோம். சின்னதா ஒரு கெட்டது நடந்தாலும் இல்ல எனக்கு கெட்டது மட்டும் தாங்க நடக்குது, நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு நல்லதே நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பாக்குறோம். உடனே அந்த பழிய தூக்கி நம்ம முன்னோர்கள் செஞ்சதுதான், அவங்க என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்களோ, என்ன பாவ மூட்டையை சேர்த்து வச்சுட்டு போனாங்களோ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றவங்களே பாக்குறோம். இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நம்ம வந்து இது எப்படி பாக்கணும்னா, ஒரு பிறப்பு ஒரு குடும்பத்துல நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ ஒரு 27 நட்சத்திரத்துக்குள்ள ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் அந்த குழந்தை வந்து பிறக்க போகுது. ஓகே, அப்போ ஒரு பிறவி ஒரு குடும்பத்துல நடக்குது அப்படின்னா அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் நம்ம பேசுற இந்த 8 கர்மாவும் இருக்கு. ஓகேங்களா? சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு ராகு கர்மா வரைக்கும் 8 விதமான நல்ல வினைகள், 8 விதமான தீவினைகள். ஓகேங்களா? சூரியன் சம்பந்தப்பட்ட நல்வினை தீவினை, அல்லது ராகு சம்பந்தப்பட்ட நல்வினை தீவினை. இவங்க என்ன நல்லது பண்ணாலும், இவங்க என்ன கெட்டது பண்ணாலும், குழந்தைகள் பிறக்கிறது என்னவோ அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான், அந்த 8 கர்மாக்குள்ளதான், அந்த குறிப்பிட்ட அந்த 12 ராசி 12 லக்னத்துக்குள்ளதான் குழந்தைங்க பிறக்க போறாங்க. அதை விட்டு யாரும் வெளியே போறது கிடையாது. ஆமா. சோ இது பிக்சடா? ஓகே. ஆனா இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட கர்மா உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரோகிணி உத்திரம் பூராடம் 3 நட்சத்திரம் இருக்கு, இல்லைன்னா மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. சோ இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். மிருக சீரிஷ நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். ஓகேங்களா? இப்ப குரு கர்மா அப்படின்னா என்ன, குரு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னு தெரிஞ்சா என்னென்ன தப்பு பண்ணிட்டு இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். குரு வந்து குழந்தைக்கு கடவுள். குழந்தை பெத்துக்கிறோம்ல, அதுக்கு கடவுள். கரு உறுதல், கரு உருவாகிறது, உருவாகி கரு வளர்ந்து குழந்தை பிறந்து 5 வயசு வரைக்கும் குரு. 5 வயது குரு, அதாவது உருவான கருவில் இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆன்மாக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குரு. ஓகேங்களா? ஒண்ணு, குரு வந்து யாருன்னா ஆசிரியர், நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க. அது ட்ரெயினரா இருக்கலாம், அல்லது அபிஷியலா இருக்கலாம், அன்அபிஷியலா இருக்கலாம். நமக்கு யாராச்சும் ஒரு வித்தையோ ஒரு தகவலையோ ஒரு ஞானத்தையோ நமக்கு கொடுக்குறாங்க, நமக்கு டீச் பண்றாங்க, நமக்கு வழி காட்டுறாங்க, கைடா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து குரு. ஓகேங்களா? ஆன்மீக பெரியவர்கள் குரு, கடவுள் குரு, ஞானம் அடைந்தவர்கள் குரு. ஓகேங்களா? அப்ப குருவுக்கு இவ்வளவு இருக்குது. ஒண்ணு, குருவனுடைய காரகத்துவங்கள். இன்னொன்னு என்னன்னா ஃபண்டு. ஓகே, பொருளாதாரத்துக்கு கடவுளே குருதான். குருதான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் பணக்காரன் ஆயிட்டாங்க, ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, சுக்கிரதசை வந்துச்சு. ஆக்சுவலா பணத்துக்கு கடவுளே குருதான். ஓகேங்களா? பணப்புழக்கம் உங்களுக்கு கையில வேணும்னா குரு வேணும், குருனுடைய காரகத்துவம் வேணும். சுக்கிரன் எதுக்குன்னா சுக்கிரன் அனுபவிக்கிறதுக்கு கடவுள். ஓகேங்களா? குரு காசு. ஆனா அந்த காசை, அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை, அந்த வளத்தை அனுபவிக்கணும்ல. அந்த அனுபவிக்கிறதுக்கான ஆடம்பரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன். ஓகேங்களா?
வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குது, ஜெனரலா ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குரு. கேளிக்கை நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன். சுக்கிரன். ஓகே. சோ உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். கேளிக்கை நிகழ்ச்சியில தான் உங்களுக்கு மதுபானம் எல்லாம் வரும். ஆமா. சுப நிகழ்ச்சியில உங்களுக்கு மது வராது. சுப நிகழ்ச்சியில உங்களுக்கு நாகரிக சீர்கேடு நடக்காது. கரெக்ட். கலாச்சார சீர்கேடு நடக்காது. கேளிக்கை நிகழ்ச்சியில நல்லா நன்வே நடக்கும். அதனாலதான் சினிமா சுக்கிரன். சினிமா சுக்கிரன். சினிமா சுக்கிரன். குரு வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக நிகழ்ச்சி. குரு வந்து இயற்கையில சுப நிகழ்ச்சி. ஓகேங்களா? மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து குரு. சரி, இப்ப இந்த குருவுக்கு இவ்வளவு தன்மைகள் இருக்கா? இவ்வளவு விஷயத்த பார்த்தோமா? இப்போ குரு கர்மா ஒரு குடும்பத்துல வருது அப்படின்னு வச்சுங்க. ஒரு குடும்பத்துல குழந்தைய பெத்து ஒழுங்கா வளர்க்க மாட்டேன்றாங்க, குழந்தைக்கு கொடுமை பண்றாங்க. ஓகே. இருக்காங்கல்ல, மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? தான் வந்து ஒரு தகப்பன், தான் ஒரு தாய், தனக்கு நம்ம பெற்றுக்கிட்ட குழந்தை, இது நம்ம வாரிசு, அதை பாத்துக்க வேண்டியது, கண்ணு கருத்துமா பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாம ஏன்டா பெத்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த குழந்தைய வஞ்சிக்கிறது. வீட்டுல என்ன கெட்டது நடந்தாலும் குழந்தை பிறந்த நேரம் சொல்றது. ஆமா, அது சொல்றது உண்டு. ஆமா, வீட்டுல அதாவது அவங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னாலோ இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கலன்னாலோ குழந்தை ஜாதகத்தை பாக்குறது, இல்ல அவங்க ஏதாச்சும் வண்டிய போற போக்குல கேர்லெஸ்ஸா வண்டி ஓட்டி விபத்து ஆயிடுச்சுனாலோ, இல்ல வியாபாரத்துல அவங்களுடைய கவனக்குறைவினால ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டாலோ, வீட்டுல ஏதாச்சும் ஒரு சறுக்கல் ஏற்பட்டாலோ, உறவு சிக்கல் ஏற்பட்டாலோ, என்ன நடந்தாலும் அதுக்கு குழந்தைய காரணமா காட்டுறது. இந்த குழந்தை வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்படி கிடையாது, இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. ஜோதிடர் கிட்ட போகும்போது அந்த குழந்தையே சுட்டி காட்டி பேசுறது, குழந்தை பிறந்த நேரம் தெரியல, குழந்தை ஜாதகம் சரியில்லை, எல்லா பழியும் குழந்தை மீது போடுவது, வெறுப்பையும் வன்மத்தையும் சிறு குழந்தை மீது காட்டுவது, குழந்தை மீது அக்கறை இல்லாமல் இருப்பது, குழந்தையை வளர்க்க வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யாமல் இருப்பது, இது குரு சம்பந்தப்பட்ட குற்றம் ஒண்ணு. அடுத்து கருவிலேயே கலைக்கிறது தேவையில்லாமல். ரொம்ப தேவை இல்ல ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா பரவாயில்ல, அது எப்ப நடக்கலாம்? ஒரு தடவை நடக்கலாம், இல்ல 2 தடவை நடக்கலாம். முந்தி மாதிரி கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கு. இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு எல்லாருக்கும் இருக்கு, கருவி பாதுகாப்பு எல்லாருக்கும் இருக்கு. அப்போ பாதுகாப்பா இருந்துக்கணும் இல்லையா? அந்த கொஞ்சம் கூட அந்த பாதுகாப்பை பத்தி யோசிக்காம கேர்லெஸ்ஸாக இவங்க இருந்துட்டு கரு உருவாகும் பொழுது, கரு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல கலைக்கிறது வேற, 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு அதுக்கு ஹார்ட் பீட் வரும்போது நீங்க அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது வேற. ஓகே. லிட்டரலி அது கொலை பண்றதுக்கு சமம். ஆமா, உயிர் துடிப்பு வந்துருச்சாங்க. ஆமா, ஒரு ஹார்ட் பீட் முதுகு தண்டு வட உருவாயிடுச்சு, நரம்பு மண்டலம் பிரெயின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அப்ப அது முழு பிண்டமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். முழு பிண்டமா மாறதுக்கு முன்னாடி கலைக்கிறதே தப்பு. சரி, முழு பிண்டமா மாறினதுக்கு அப்புறம் கலைக்கிறது அதை விட பெரிய தப்பு. ஓகேங்களா? சில பேர் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க இல்லையா? இந்த மாதிரி தேவையற்ற கரு சிதைவு அல்லது தேவையற்ற சிசு கொலை, சிசு வதை, ஓகேங்களா, இதெல்லாம் குரு கர்மாவை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஆசிரியருக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம், ஓகேங்களா, குரு நிந்தனை, குரு பத்தி தப்பா பேசுறது, அவர் உண்மையிலேயே நல்லவராகவே இருந்தாலும் அவர் மேல நமக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது, அதனால அவரை பத்தி தப்பா பேசுறது, ஓகேங்களா, தெய்வ நிந்தனை, என்னத்த கடவுள் செஞ்சா எனக்கு, ஓகேங்களா, தெய்வ நிந்தனை தேவையில்லாம. நீங்க நாத்திகரா ஆயிட்டீங்க, நீங்க பகுத்தறிவு ஆயிட்டீங்கன்னா நீங்க ஆயிக்கோங்க, அதுக்காக சடங்கெல்லாம் கிண்டல் பண்றது, சம்பிரதாயத்தை கிண்டல் பண்றது. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு வழிபாடு முறையை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓகேங்களா, அவருக்கு அது பிடித்தமான விஷயம், அவருக்கு அது ஆத்மாவோட ஒன்றிய விஷயம், அவர் ரொம்ப பிடிச்சு ரொம்ப மனம் ஒன்றி அதை செய்யறாரு. அவர்கிட்ட போய் நீங்க பைத்தியக்காரன், நீங்க எல்லாம் முட்டாளு, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா அது அவருடைய மனதை காயப்படுத்தும். கடவுளை காயப்படுத்துதோ இல்லையோ, அவரோட அந்த பக்தியை, இறையை ஃபாலோ பண்ற அவருடைய மனசை வந்து காயப்படுத்தும். சோ இறை நிந்தனை, சமயத்தை நிந்திப்பது தேவையில்லாமல், அவசியம் இல்லாம சமயத்தை நிந்திக்கிறது. 2வது பொருளாதாரத்தை வந்து மதிக்காம அதை கையாளுறது, ஓகேங்களா, பணத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எதுக்காக செலவு பண்ணணுமோ அதுக்கு பண்ணணும், தேவையற்ற செலவுகளை பண்ணக்கூடாது, ஓகேங்களா, பணத்தை மதிக்கணும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கோபத்துல காசு அப்படி தூக்கி எறிகிற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இன்னும் இருக்கு, ஓகேங்களா, அதெல்லாம் குருவுக்கு செய்யக்கூடிய பாவம். இந்த தப்பெல்லாம் ஒரு குடும்பத்துல நடக்குது அப்படின்னு வச்சுங்க. சரி, இப்ப இதுல பிளஸ்ஸே இல்லையா சார் அப்படின்னா, இதுலயே பிளஸும் இருக்கு. என்ன பிளஸ்னா, புண்ணிய காரியங்கள், குழந்தைய நான் நார்மலா பாத்துக்கிறத விட நல்லா பாத்துக்கிறது, ஓகேங்களா, அது பின்னாடி வருவோம். இப்ப இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த தப்புல குழந்தைக்கு செய்யக்கூடிய தவறு, தெய்வத்துக்கு செய்யக்கூடிய நிந்தனை, சமயத்துக்கு செய்யக்கூடிய நிந்தனை, பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய நிந்தனை, குருவுக்கு செய்யக்கூடிய நிந்தனை, பணத்துக்கு செய்யக்கூடிய, பொருளாதாரத்துக்கு செய்யக்கூடிய நிந்தனை, இது அனைத்தும் குரு கர்மாவை அந்த வம்சத்துக்கு ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல
மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரத்துல யாரும் பிறக்கல அப்படின்னு வச்சுங்க. ஓகே. இப்ப இவங்க இந்த வேலையை செய்யறாங்கல்ல, ஆமா. இனிமே அடுத்த தலைமுறையில ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை மிருக சீரிஷத்துல பிறக்கும். ஓ, அதுதான் வந்து அதுதான் இண்டிகேஷன். என்ன இண்டிகேஷன்? ஓ, குரு சம்பந்தப்பட்ட தப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இண்டிகேஷன் அதுதான். அந்த குடும்பத்துல மிருக சீரிஷ நட்சத்திரத்துல பிறப்பாங்க, ஹஸ்த நட்சத்திரத்துல பிறப்பாங்க, ஹஸ்த நட்சத்திரத்துல பிறப்பாங்க, உத்திராட நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறப்பாங்க. மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடத்துல பிறந்தா குரு நிந்தனை செஞ்சிருக்கோம். இதுல என்ன பியூட்டினா, அதுக்கு பரிகாரமா அவங்களுக்கே தெரியாம அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களே டீச்சர் வேலைக்கு போவாங்க. ஓகே. யார் வீட்டுல டீச்சர் வேலை பாக்குறாங்களோ அவங்க கொஞ்சம் இத கவனிச்சு பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், இல்ல டீச்சர், லெக்சரர், ப்ரொஃபசர், கல்வித்துறையில வேலை பாக்குறாங்கல்ல, ஆமா, அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில பாருங்க, மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் கன்ஃபார்மா அந்த பரம்பரையில உண்டு. ஓகேங்களா? இன்னொரு 3 செட் இருக்குது. புதன் கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்தரம், பூராடம். ஓகேங்களா? அதுவும் உண்டு. ஏன்னா கல்விக்கு வந்து 2 பேர் வேணும், ஆக்சுவலா 3 பேர் வேணும். அந்த 3 பேர் யாருன்னா, சொல்லி கொடுக்கிறவர் குரு, கத்துக்கிறவர் ஸ்டூடெண்ட், மாணவர் வந்து புதன். சொல்லி கொடுக்கிற குருவுக்கும் சொல்லி கொடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில ஒண்ணு இருக்குது பாருங்க, சிலபஸ். ஓகேங்களா? அது எழுத்து தானே, அது வித்தை தானே, அந்த வித்தை வந்து புதன். ஆக ஒருத்தவங்க கல்வித்துறைக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா 2 கர்மா இருக்கணும். ஒண்ணு புதன் கர்மா இருக்கணும், இல்லைன்னா குரு கர்மா இருக்கணும். புதன் கர்மா ரோகிணி, உத்திரம், பூராடம். குரு கர்மா மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம். இந்த 6 நட்சத்திரங்கள்ல குறைஞ்சது 3 நட்சத்திரமாவது அந்த குடும்பத்துல இருக்கும். 2 டைப் ஆஃப் பேட்டர்ன். புதன் கர்மா கொண்டு அந்த குடும்பத்துல ப்ரொஃபசர், லெக்சரர் இருக்கிறது. குரு கர்மா கொண்டு அந்த குடும்பத்துல ப்ரொஃபசர், லெக்சரரா இருக்கிறது. ஓகேங்களா? இதுல இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் அந்த நட்சத்திரத்துல குடும்பத்துல இருப்பாங்க. ஒண்ணு, அந்த குடும்பத்திலே டீச்சிங் ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? அது எதுக்கு அப்படின்னா, எதுக்கு அந்த மாதிரி சூழலை வந்து இயற்கையை உருவாக்குது அப்படின்னா, பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம். டீச்சரை நிந்தனை பண்ணிட்டீங்க, நீயே டீச்சரா இருந்து அவஸ்தைப்படு. ஆமா, அப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு உனக்கு நீ டீச்சர் ஆனா தானே அந்த அவஸ்தை நீ அனுபவிக்கணும். நீங்க குரு கர்மா இருந்து டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்ச யார வேணாலும் பாருங்க, அவங்களுக்கு டீச்சிங் அவ்வளவு ஈஸியா இருக்காது. அவங்க அவங்களோட பணியை கரெக்டா செய்வாங்க, ஆனா பசங்க வச்சு செய்வாங்க. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணும். ஆமா, நார்மலா இருக்கிறவங்களை விட அவங்க இன்னும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவாங்க. ஏன்னா கர்மா கழிக்கணும்ல. ஓகேங்களா? இது ஒரு வழி ஒண்ணு. 2வது, குரு கர்மாவுக்கு இன்னொரு பிராயச்சித்தம் என்னன்னா, இந்த குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு சூழல், இயற்கை வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆகாம இருக்கலாம், சிங்கிளா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், இல்ல இன்னும் பேரண்ட் ஆகாம இருக்கலாம். வேற யாராச்சும் அவங்க குடும்பத்துல சொந்தக்காரங்க யாரோ ஒரு கப்பல் வந்து வெளியே போறாங்க, வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வருது. குழந்தையை கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழல் வருது. அதாவது அவங்க பெத்த குழந்தையை கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழல். அந்த குழந்தையை பாத்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்து இவங்களுக்கு வரும், ஒரு ஆப்ளிகேஷன் வரும் இவங்க கிட்ட. குரு கர்மா, நீ ஒரு 5 நாள் பாத்துக்கிறீங்களா, ஒரு 4 நாள் பாத்துக்கிறீங்களா, குழந்தை தனியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. குரு கர்மாவுக்கு ஆக சிறந்த மிகப்பெரிய பரிகாரம் அதான். ஓகேங்களா? மத்தவங்க குழந்தைய பாத்துக்கிறது. நம்ம குழந்தை ஏதோ இதுக்கு முன்னாடி மூதாதையர்கள் அவங்க பெத்த குழந்தைங்களுக்கு அவங்க கடமையை ஒழுங்கா செய்யல. நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல நம்ம குழந்தைக்கு நம்ம ஒழுங்கான கடமையை செய்யல. அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்துல நம்ம குழந்தை மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க குழந்தைய நம்ம குழந்தைய நினைச்சு பாத்துக்கிறது. ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் தானே தீர்வு, ஒரு வினைக்கு இன்னொரு வினை தானே தீர்வு. கட்டாயமா. ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த மிருக சீரிஷா ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ, யாரெல்லாம் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்களோ, யாரெல்லாம் மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்களோ, யாரெல்லாம் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்களோ, அவங்களுக்கு ஆக சிறந்த மிகப்பெரிய பரிகாரம் என்ன தெரியுங்களா? குழந்தைய பாக்க, மற்றவர்களுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் அதை சாதகமா பயன்படுத்தி அந்த குழந்தைய நல்லா கேர் டேக் பண்றதுதான். நம்ம குரு கர்மாவை அது மூலமா தற்காலிகமான தாய் தந்தையராக, தற்காலிகமான கார்டியனாக அந்த குழந்தைக்கு இருக்கிறது, கேர் பண்றது. ஓகேங்களா? எந்த அளவுக்கு கேர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட நெகட்டிவ் கர்மா கழிஞ்சிரும். ஓகேங்களா? பரிகாரமே அதுதான். சூப்பரா சொன்னீங்க சார். ஏன்னா பரிகாரத்துக்கு நம்ம வெளியில தேடி சுத்துறோம், ஆனா குரு கர்மா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நட்சத்திரத்தையும் சொல்லிட்டீங்க. அப்படி இருந்ததுன்னா உங்க வீட்டுல குரு கர்மா இருக்கு, டீச்சரா இருந்தீங்கன்னா அது இன்னும் ப்ரூவ் ஆயிடும். அது குரு கர்மா இருக்குன்றதுக்கு இன்னொரு சான்று என்னன்னா, அதே குடும்பத்துல அதே பரம்பரையில 20 வருஷமா குழந்தை இல்லாதவங்க, 10 வருஷமா பிள்ளையே இல்லாதவங்க, 5 வருஷமா பிள்ளையே இல்லாதவங்க, இல்ல ரொம்ப லேட்டா குழந்தை பிறந்தவங்க அந்த குடும்பத்திலேயே உண்டு.
அந்த பரம்பரையிலேயே உண்டு. உண்டு. எந்த பரம்பரையில குழந்தை இல்லையோ, எந்த பரம்பரையில குழந்தை லேட்டா பிறந்திருக்கோம், அதே குடும்பத்துல டீச்சர், ப்ரொஃபசர், லெக்சரர் எல்லாம் இருப்பாங்க. அதே குடும்பத்துல பேங்க் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறை, ஏன்னா பினான்ஸ் குரு இல்ல, அந்த சம்பந்தப்பட்ட துறை கொண்டவங்க இருப்பாங்க. அதே குடும்பத்துல மிருக சீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரே பரம்பரை, இவங்க எல்லாமே ஒரே குடும்ப கிளை, ஒரே கர்மால உதித்த மலர்கள் இவங்க எல்லாம். ஓகே, அந்த லிங்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலே அந்த இண்டிகேஷனை வச்சு நாம நீங்க சொல்ற பரிகாரத்தை தேட பரிகாரம் இதுதான். மத்தவங்க குழந்தைய பாத்துக்கிறது ஒண்ணு. நம்மளால சாமி கும்பிட முடியுதோ முடியலையோ, மற்றவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா, டிரா பண்ணலாம், கூட்டு போய். ஓகே, சூப்பர். வழி சொல்லுங்க. இல்ல கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பண உதவி செய்யுங்க. காசிக்கு போகணும் நிறைய பேருக்கு பிரியம் இருக்கும், அவங்க கிட்டயும் பணம் இருக்கும். ஆனா அந்த பணம் வந்து போதுமானதாக இருக்காது, இந்த யாத்திரைக்கு போதுமானதா இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்கும். நீங்க முஸ்லீமா இருக்கலாம், நீங்க கிறிஸ்டியனா இருக்கலாம். ஆனா இன்னொருத்தரோட ஆன்மீக இதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது வெறும் ஹிந்துஸ்க்கு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, மெக்கா மெதினாவுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கையில போதிய பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், அவங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வகையில, டிக்கெட்டுக்கோ ஏதாவது ஒரு வகையில. ஓகேங்களா? அப்போ ஒரு வினைக்கு இன்னொரு வினை தான் தீர்வு. ஓகேங்களா? இந்த கோவில் பரிகாரம் வந்து ஆன்மீக பரிகாரமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? நமக்கு எப்பவுமே கோவில் வழிபாடுனா ரெண்டு விஷயம் மட்டும் தான். ஒண்ணு குலதெய்வ வழிபாடு, மூதாதையர் வழிபாடு நம்ம வலியுறுத்துறது. மத்தபடி நம்ம பெரிதாக ஆன்மீக பரிகாரத்தை நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இதுதான் தீர்வு நமக்கு தெரிஞ்சு. சார், ரொம்பவே அழகா சொன்னீங்க. இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் என்ன இருக்கு குரு கர்மாக்குன்னு, அதை கட்டாயமா ஃபாலோ பண்ணா அழகான தீர்வுகள் இந்த சமயத்துல வாழ்க்கையிலே பார்க்கலாம். நல்லது கெட்டது அப்படிங்கறது நம்ம செஞ்சோமா செய்யலையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். இருக்கு இந்த இண்டிகேஷன்ஸ்னா நம்ம செய்யும் போது தீர்வுகள் உடனடியே காத்துட்டு இருக்கு. அழகான தகவல்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.